ஹாய், வெல்கம் டு சிவா லோட்டஸ் கார்டன். நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்தில் பூத்திருக்க பெரிய வகை தாமரையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 2 வெரைட்டி நம்ம பார்க்க போகிறோம். புச்சாங்கிற வெரைட்டியும் க்ரீன் ஆப்பிள்ங்கிற வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நிறைய வெரைட்டி அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்க்க போகிறதுல இந்த 2 வெரைட்டி பார்ப்போம். லாஸ்ட்டில் ஒரு நியூ வெரைட்டி அல்லி தான் நம்ம பார்ப்போம். அது நேம் ஹசாபதின்கிற வெரைட்டி. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குற வெரைட்டி நேம் க்ரீன் ஆப்பிள்ங்கிற வெரைட்டி. இது ஒரு பக்காவான ட்ராபிக்கல் வெரைட்டி தான். நீங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவ் வெரைட்டி. ஆனால் நீங்கள் கரெக்டாக நட்டு நீங்கள் வளர்த்து எடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு பூ தந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் எத்தனை மொட்டு ஒரே நேரத்தில் வச்சுருக்குன்னு. நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி புச்சாங்கிற வெரைட்டி தான். நீங்கள் ஃப்ளவரை பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கும். இந்த புச்சாங்கிற வெரைட்டியில் இதுதான் ஸ்பெஷல். பாருங்கள், நல்ல ஒரு டார்க் ரெட்டில் கலரில் இருக்கும். இது நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். இங்கே பாருங்கள், ஒரே நேரத்தில் 2 ஃப்ளவர் ஆகியிருக்கு. சீட் பாடு நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்குது. ஒவ்வொரு நேரத்தில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஒரு சில நேரத்தில் டார்க் எல்லோவில் இருக்கும், ஒரு சில நேரத்தில் லைட் எல்லோவில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த ஃப்ளவர் நல்ல ஒரு மெச்சூர்டான ஃப்ளவர். நீங்கள் ஃப்ளவர் சைஸை பார்த்தாலே தெரியும். இது ஆர்கானிக்காக வளர்த்தது தான். நான் டிஏபி, என்பிக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல நம்ம கார்டனில். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சில நேரம் நம்மளோட செடியே நமக்கு பூக்காமல் போகுது. ஒரு சில நேரம் அந்த கிழங்குல மலட்டுத்தன்மை ஏற்பட்டுருது. அந்த பூக்கிற திறமையே அது போயிடுது. அதிக கெமிக்கல் யூஸ் பண்ணுறனால நிறைய பேர் சொன்னீங்க, ஒரு சில இடத்துல வாங்கி அது பூக்கலன்னு. அதுக்கு இதான் காரணம். அதிகமாக உரம் யூஸ் பண்ணுறப்ப அந்த டியூபர் அந்த பூக்கிற திறனையே இழந்த ஒரு மலட்டுத்தன்மைக்கு போயிடும். இதுதான் காரணம். இங்கே எல்லாமே ஆட்டு மக்கின சாணம், மாட்டு மக்கின சாணம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு களிமண் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம சைடு அதுதான் கிடைக்கும். இப்போ நம்ம ரெட் சாயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ளவர்ஸ் பாருங்கள், ஒரே நேரத்தில் எத்தனை பட்டு வச்சுருக்குன்னு. இன்னும் சைட்லேயும் பட்ஸ் இருக்குது. வீடியோவில் கவர் ஆகல தெளிவாக. நல்ல ஒரு பூக்கிற வெரைட்டி. இந்த வெரைட்டி நேம் க்ரீன் ஆப்பிள்ங்கிற வெரைட்டி. நம்மள்ட்ட நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. அதை நீங்கள் கரெக்டாக வளர்த்து எடுத்திங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ளவர் ஆகும். இங்கே ஃப்ளவர் சைஸும் ஒவ்வொன்றும் பெருசாக பூக்கும். இந்த வெரைட்டி இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருக்க 2 வெரைட்டியுமே ஒரு லார்ஜ் கல்டிவேட்டட் தான். நல்ல ஃப்ளவர் ஆகிற வெரைட்டி. நம்ம இன்றைக்கி இந்த அல்லி செடியோட நேம் ஹசாபதின்கிற வெரைட்டி. இது கொஞ்சம் காஸ்ட்லியான வெரைட்டி தான். நம்ம வாங்கி பிளான்டிங் பண்ணி இது ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான் ஆகியிருக்கு. இன்னும் இதோட மெச்சூர்டு ஃப்ளவர் நமக்கு இன்னும் வரல. ஃபஸ்ட்டு ஃப்ளவருங்கிறனால கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. இது செகண்ட் டே ஃப்ளவர். ஃபஸ்ட்டு டேவோட செகண்ட் டே கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃப்ளவர். கலர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். நல்லா உங்களுக்கு தண்ணிக்குள்ளேயே நிறைய பட்ஸ் இருக்குது. இதோட மெச்சூர்ட் ஃப்ளவர் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி ஒயிட் மிராக்கிள்ங்கிற ஒரு நல்ல வெரைட்டி தான். இது ஒரு நல்ல பக்காவான ட்ராபிக்கல் வெரைட்டி. இதுவும் நீங்கள் ஒன் டைம் பிளான்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளவரிங் தந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பேரல், டேங்க் இது மாதிரி இதில் நீங்கள் பிளான்டிங் பண்ணாலும் நல்ல ஒரு ஃப்ளவரிங் கெப்பாசிட்டி உள்ள வெரைட்டி தான். நீங்கள் ஃப்ளவர் பார்த்தாலே தெரியும்.